கிறிஸ்து இயேசுவில் அன்பிற்கினிய சகோதரிகளே, சகோதரர்களே, கோடி அற்புதர் என புகழப்படுகின்ற பதுமை நகர் புனித அந்தோனியாருடைய அருமையான பாதுகாப்பில் வாழ்கின்ற பொழிக்கரை அன்பு மக்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில், திருவிழா வாழ்த்து கூறுவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். முதன்மையாக உங்களை இனிதே வழி நடத்துகின்ற அன்பிற்கினிய பங்கு தந்தை அருள் பணியாளர் ரஞ்சித், அவரோடு இணைந்து உழைக்கின்ற அருள் பணி பேரவை நிர்வாகிகள், உறுப்பினர்கள், நம்முடைய பங்கின் அடித்தளமாக திகழ்கின்ற அன்பிய இறை மக்கள், கட்டி எழுப்புகின்ற திருத்தூது கழகங்கள், இயக்கங்கள், இன்னபெற சங்கங்கள் என அனைவருக்கும் என் உளம் நிறைந்த விழா நல்வாழ்த்துக்களை இனிதே தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்கின்றேன். நம்முடைய பாதுகாவலர் வழியாக பரிந்துரையினால் நாம் பெற்ற அபரிவிதமான கொடைகளுக்கும் நன்மைகளுக்கும் இறை வரங்களுக்கும் நன்றி கூறி ஒவ்வொரு ஆண்டும் மகிழ்வோடு பங்கு குடும்ப விழாவை கொண்டாடி கொண்டே இருக்கிறோம். இந்நாட்கள் நமக்கு கடந்து வந்த பாதையை மீண்டும் ஒரு முறை திரும்பி பார்த்து அதனை ஆய்வு செய்வதற்கும், அதனை கடந்த நிகழ்காலத்தில் அந்த ஆண்டவர் உடன் நடக்கின்றார் என்பதை உறுதிப்படுத்தி உணர்ந்து கொள்வதற்கும், அதையும் கடந்து நம்முடைய முன்னோக்கிய கிறிஸ்தவ நம்பிக்கை பயணத்தில், நம்முடைய பங்கு வாழ்வு பயணத்தில் அதே ஆண்டவர் நம்முடைய பாதுகாவலர் வழியாக உடன் இருப்பார் என்ற நம்பிக்கையையும் நாம் கொள்வதற்கு இந்த விழா நாட்கள் பயன்பட்டு இருக்கும் என உறுதியாக நம்புகிறேன். அவ்விதத்தில் இந்த நாளிலே நாம் இறை அனுபவம் திருத்தூதாக என்ற ஒரு மைய சிந்தனையை நாம் சிந்தித்து பார்க்க அன்போடு அழைக்கப்படுகிறோம். பொருத்தமான ஒரு வாசகத்தை நாம் இன்று தேர்வு செய்திருக்கிறோம். பவுலடியார் தன்னுடைய வாழ்வில் மீண்டும் மீண்டும் நினைந்து பார்க்கின்ற ஒரு அனுபவமாக இருந்ததை அவர் கலாத்திய நகர் மக்களுக்கு நினைவுறுத்துவதை இந்த வாசகம் நமக்கு குறித்து காட்டுகிறது. பவுலடியார் பரிசேயர், பென்யமின் குலத்தவர், மெத்த படித்தவர், சிறந்த பண்பாளர், ஆனால் தன்னுடைய யூத மறையிலே ஊறி திளைத்தவர். அந்த யூதம் ஒன்றுதான் கடவுளுக்குரியது என நம்பியவர். யூத மக்கள் தான் மீட்பு பெறுகின்றவர்கள் என்பதை உறுதியாக எண்ணி பார்த்தவர். தன்னுடைய மரபுபடி தன்னுடைய முன்னோர்கள் தனக்கு கற்றுத்தந்த அந்த மறை போதனை தான் இந்த உலகத்தில் சிறந்தது என்பதை அவர் உள்ளத்தில் உறுதியாக கொண்டிருந்தவர். இச்சூழலில் தான் பவுலடியார் ஒரு முறை இந்த புதிய மறையாக உருவாகி கொண்டிருக்கின்ற அந்த பாதை எனப்படுகின்ற கிறித்தவ மறையை, பெருகிக் கொண்டிருக்கின்ற இந்த மக்கள் எண்ணிக்கையை எப்படியேனும் அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்பதற்காக இளைஞனான இருந்த ஆற்றலோடு அவர் அந்த சமய தலைவர்களிடமிருந்து கைச்சாத்தை பெற்றுக்கொண்டு, அவர் அனுமதியை பெற்றுக்கொண்டு எருசலேமிலிருந்து தமஸ்கு செல்வதைத்தான் இந்த நினைவு கூர்ந்து நமக்கு சொல்லுகிறார். இவ்வாறு எருசலேமிலிருந்து தமஸ்கு சென்று கிறிஸ்தவர்களாக இருக்கின்றவர்களை எல்லாம் கொன்றொழிக்கவும், சிலரை இழுத்து வந்து கைதாக அவர் சிறையில் தள்ளவும் வேண்டும் என்ற எண்ணத்தோடு, உன்மத்தத்தோடு அவர் தமஸ்கை நெருங்குகின்ற பொழுது ஏற்படுகின்ற ஒரு அனுபவத்தை வாழ்க்கையில் ஒருபொழுதும் மறவாமல் மீண்டும் மீண்டும் அசைவோடுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். அந்த ஆண்டவரை பற்றி கொள்கிறார். இந்த தமஸ்கு வழியில் அவருக்கு கிடைத்த அந்த அனுபவம் என்ன? திருத்தூதர் பணிகள் 9ஆம் அத்தியாயத்தில் 1 முதல் 9 வரை இதனை நாம் வாசிக்கின்றோம். பலருடைய மனதை தொடுகின்ற அருமையான ஒரு அனுபவம். அவ்வாறு அவர் தமஸ்கை நெருங்குகின்ற பொழுது திடீர வானத்திலிருந்து எழுந்த ஒரு ஒளியானது அவரை குதிரையிலிருந்து கீழே விழத்தாட்டுகிறது என்பதும், விழுந்து விட்டவர் வானத்திலிருந்து ஒரு குரலை கேட்பதாகவும், சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற குரலை அவரை கேட்பதாகவும், ஆண்டவரை நீர் யார் என்று இவர் பதிலாக கேள்வி எழுப்ப, நீ துன்புறுத்துகின்ற நாசரேத்து இயேசுவே நான்,
என்ற குரல் ஒலிக்க அவர் பதைபதைத்து போகிறார். எந்த மக்களை அழித்தொழிக்க வேண்டும், யாரை நம்பிய மக்களை அழித்தொழிக்க வேண்டும் என்று அவர் சென்றாரோ அந்த மக்கள் நம்பிய கடவுள் தன்னிடம் பேசியதை அவர் உணர்கிறார். பார்வை இல்லை, இழந்து விட்டார். 3 நாட்களாக அவர் தமஸ்குவிலே நம்பி தங்கி இருக்கிறார். எதுவும் உண்ணவில்லை, எதுவும் குடிக்கவில்லை. அவர் வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த ஒரு இறை அனுபவம், அடித்தளமான ஒரு ஆன்மீக அனுபவம், கடவுளை கண்டுகொண்டதாக அவர் புரிந்து கொண்ட அனுபவம் வாழ்க்கையில் ஒருபொழுதும் மறந்துவிட இயலாத ஒன்றாக அவருக்கு மாறி போயிற்று. இந்த அனுபவத்தில் கிடைத்த ஆத்மார்த்தமான ஒரு உள்ளுணர்வும் ஒளியும் அவர் வாழ்வின் இறுதி வரைக்கும் அவர் வாழ்க்கையை கொடுக்கும் அளவுக்கு, உயிரை இரத்தத்தை சிந்தும் அளவிற்கு அவரை இழுத்துச் சென்றது என்பதை நாம் நன்கு அறிவோம். எத்தனை முறை துன்புறுத்தப்பட்டேன் என்பதை பட்டியலிடுகிறார் புனித பவுலடியார். கடலிலும் கரையிலும் இடர்கள், யூதர்களாலும் பிறர்களாலும் எனக்கு இடர்கள், நாட்டிலும் பிற இடங்களிலும் காடுகளிலும் கூட இறந்து விட்டதாக நினைத்து குற்றுயிராய் விட்டு சென்ற பல நேரங்கள், கடலிலே சிக்கி கொண்டதையும் அவர் எண்ணி பார்க்க தவறவில்லை. இவை எல்லாம் இந்த ஒரு அடித்தள ஆன்மீக அனுபவம், இந்த இறை அனுபவத்தில் இருந்துதான் புனித பவுலடியாருக்கு கிடைத்தது. அந்த ஆண்டவருக்காக அவர் வாழ ஆவல் கொண்டார். கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் மடலிலே 5ஆம் அத்தியாயம் 14வது இறை சொற்றொடரில் அவர் சொல்லுவது போல, ஆண்டவருடைய அந்த பேரன்பை என்னை ஆட்கொள்ளுகிறது. அது ஒன்றுதான். எனவே இந்த ஒரு பேரன்பை கண்டுகொண்ட பவுலடியாருடைய இறை அனுபவம் அவருடைய வாழ்க்கையின் ஒட்டுமொத்தம் சுருக்கம் என்று சொல்லலாம். அது பவுலடியாருக்கு நேர்ந்தது மட்டுமல்ல, நம் ஆண்டவருக்கும் கூட. ஆண்டவர் இயேசு யோர்தான் ஆற்றங்கரையிலே நிற்கின்ற பொழுது ஏழை எளியவர்கள், பாவிகள் பலர், சமுதாயத்தினால் ஒதுக்கப்பட்டவர் பலர், இந்த சமுதாயம் தீண்ட தகாதவர்கள் என தள்ளியவர் பலர் தாங்கள் மனம் திரும்பி அந்த யோர்தான் ஆற்றிலே இறங்கி திருமுழுக்கு பெறுவதை பார்க்கின்றார் இந்த புனிதரான இயேசு. பாவம் எதுவும் அறியாதவர், பாவத்தை நினைத்தும் பாராதவர், செய்யாதவரும் கூட. ஆனால் அவர் பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்தி அந்த யோர்தான் ஆற்றில் இறங்குகின்ற பொழுது அவருடைய வாழ்வில் அந்த திருப்பு முனை ஏற்படுகிறது. வானம் திறக்கிறது. புறா வடிவில் தூய ஆவியார் இறங்கி வருவதை காண்கிறார். நீரை என்னுடைய அன்பார்ந்த மகன் மைந்தர், உன் பொருட்டு நான் பொறிப்படைகிறேன். எள்ளளவும் கள்ளம் இல்லாத உள்ளம் கொண்ட நீர் இந்த பாவிகளோடு உம்மை அடையாளப்படுத்தி கொண்டமையினால் இதை தவிர சிறந்த ஒரு மகன் எனக்கு ஒருவர் இருக்க முடியாது என்று இறை தந்தையை கட்டியம் கூறுகின்ற அருமையான அந்த ஆன்மீக அனுபவத்தை இயேசு பெறுவதனால் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் மாறி போகிறது. அவர் இறையாட்சியின் பணியாளராக, தூதுவராக மாறியே போகிறார். அன்பு மக்களே, இது இவர்கள் இருவருக்கும் நடந்தது அல்ல. மாறாக யாரெல்லாம் இயேசுவை நம்புகிறார்களோ அவர்களுக்கு நிகழ வேண்டிய ஒன்று பலருக்கு நிகழ்ந்திருக்கின்ற ஒன்றுதான் இறை அனுபவமாக இருக்கிறது. புனித மனத்து அந்தோனியாருக்கு உன்னுடைய உடைமைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு என ஒரு நற்செய்தியின் ஒரு வசனம் அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டது. இருந்த அனைத்தையும் விற்றுவிட்டார். ஒரு துறவியாக அவர் பாலை நிலத்திற்கு சென்றார் என்று அவருடைய சரிதம் நமக்கு கற்றுத் தருகிறது. புனித அகஸ்தீனார் இருள் ஒளிந்து விட்டது, ஒளி உதயமாகிவிட்டது என்று கூற கேட்டு தவறி சென்ற ஒருவர், வாழ்க்கையை கிறிஸ்துவை வேண்டாம் என தள்ளிவிட்ட ஒருவர், தன்னுடைய அன்னை மோனிகா பலமுறை சொன்ன பிறகும் கூட கிறிஸ்து யார் என அறிய விரும்பாத ஒருவர் இந்த இறை வார்த்தையை கேட்டவுடன் ஒரு ஆன்மீக அனுபவத்தை பெறுகிறார். அந்த அனுபவம் அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறார். சொல்லிக்கொண்டே செல்லலாம். எனக்கு பிடித்தமான புனித லயோலா இஞ்ஞாசியார் 1521ஆம் ஆண்டிலே ஸ்பெயின் நாட்டில் உள்ள பம்பலூனா என்கின்ற கோட்டையை கைப்பற்றுவதற்காக பிரான்ஸ் நாட்டவர் படையெடுத்து வருகிறார்கள். இளம் தளபதியான, வேறு யாரையும் நினைச்சிடக்கூடாது, தளபதியான இந்த லயோலா இஞ்ஞாசியார் ஒரு படை வீரனாக முன்னிற்கின்றார், துணிந்து போராடுகின்றார். இவரை போல இன்னொரு இளைஞனை நாங்கள் கண்டதில்லை என்று சொல்லும் அளவிற்கு தீரமான தீர்க்கமான உணர்வுடன் வீரமாக அவர் போராடி கொண்டிருக்கிறார். பிரான்ஸ் நாட்டவர் திகைக்கின்றார்கள்.
ஆனால் இறுதியாக நிகழ்வது என்ன? பிரான்ஸ் நாட்டவர் அவர்கள் அனுப்பிய அந்த குண்டானது அவருடைய காலில் படுகிறது. கேனன் பால் எக்ஸ்பீரியன்ஸ் என்று சொல்கிறார். அந்த குண்டடிபட்டு வீழ்கிறார். ஆனாலும் அந்த காலோடு துணிந்து போராடுகிறார். அவருடைய வீரர்கள் பயந்து ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். யார் இந்த இளைஞன்? யார் இந்த வீரன்? இதுதான் அந்த பிரான்ஸ் நாட்டவருடைய உள்ளத்தை துளைத்த கேள்வி. எனவே அவனை அவர்கள் எடுத்துச் செல்கிறார்கள். இந்த இளைஞனை கொலை செய்துவிடக் கூடாது. அவர்கள் உள்ளத்தின் இந்த உறுதியை கண்டு அவர்கள் ஆச்சரியப்படுகிறார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார். அதன் பிறகு நிகழ்கின்றது வேறு. ஆனால் அந்த மருத்துவமனையில் அவர் இருக்கின்ற பொழுது மீண்டும் மீண்டும் இந்த அனுபவத்தை நினைந்து பார்க்கிறார். அவர் நன்றாக வாசிக்கும் திறன் உள்ளவர், உயர்வை எப்பொழுதும் எட்டி பிடிக்க வேண்டும் எண்ணம் உள்ளவர், அங்குள்ள இளவரசியை ஒருதலையாக காதலித்துக் கொண்டிருந்தவர், எப்பொழுதும் அவரையே கைப்பற்றி விட வேண்டும், ஒரு நாள் அவர் வேண்டும் என நினைந்து கொண்டிருந்தவர். ஆனால் மருத்துவமனையில் கிடைத்திருக்க அரிய புத்தகமாக அவருக்கு நற்செய்தி நூலும் புனிதருடைய வரலாறும் கிடைக்கின்ற பொழுது அதை வாசிக்க தொடங்குகிறார். இது என்ன புத்தகம் என்று நினைத்திருப்பார். ஆனால் வேறு எதுவும் இல்லாமல் வாசிக்க தொடங்குகின்ற பொழுது அவருடைய எண்ணமே மாறி போகிறது. அசிசில் இருந்து வருகின்ற பணக்கார இளைஞன் பிரான்சிஸ் ஏன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு சந்தித்த ஒரு ஏழை, அந்த ஏழையை தழுவிக்கொண்டு இவரே ஆண்டவர் இயேசு என்று எண்ணிக்கொண்டு தன்னுடைய எல்லா சொத்தையும் உதறிக்கொண்டு இருந்த ஆடையும் களைந்து அவனை போர்த்திவிட்டு நிர்வாணமாக ஒரு இளைஞன் செல்கிறான் என்றால் அது எப்படி என்று கேள்வி அவருக்கு எழுகிறது. இந்த புனிதர்கள் எல்லாம் ஏன் இந்த ஒரு இளைஞன் இயேசுவை பற்றி கொண்டார்கள், நம்பிக்கை கொண்டார்கள், அதற்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு வந்தார்கள்? இந்த கேள்வி அவரை துளைக்க தொடங்குகிறது. அரண்மனையையும் சுகபோகமான வாழ்வையும் இனி கிடைக்க போகின்ற வருங்காலத்தையும் அவன் நினைத்து பார்க்கின்ற பொழுது மனதில் ஒரு விதமான சிற்றின்பம் ஏற்படுகிறது. இன்னொரு புறமோ ஆண்டவர் இயேசுவை, பின் சென்ற சீடர்களை, பின்பாக வந்த புனிதர்களை, உயிரை தந்த மறைசாட்சிகளை என சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அவருடைய உள்ளத்தில் ஏற்பட்ட இந்த இன்பம் நீடித்துக் கொண்டிருப்பதை காண்கிறார். தன்னுடைய அடித்தள அனுபவமான குண்டடிப்பட்ட நிகழ்வில் ஆண்டவர் தன்னை ஆட்கொண்டதை உணர்கிறார். இனி வாழ்ந்தால் அவருக்காக என்று நினைக்கின்றார். இருப்பதையெல்லாம் துறக்கின்றார். பரதேசி ஆகிறார். பணக்கார இந்த இஞ்ஞாசியார், நெருப்பு என அழைக்கப்படுகின்ற இனிகோ. எனவே ஓராண்டளவாக அவர் மன்ரேசா குகையில் தங்கியிருந்து தன்னுடைய அந்த படைக்கலன்களை எல்லாம் அன்னை மரியாவுடைய அந்த பாதத்தில் ஒப்படைத்து அவர் வேண்டி தியானம் செய்து கிடைத்த அரிய பொக்கிஷம்தான் ஆன்மீக பயிற்சிகள். அன்பு மக்களே, தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். எத்தனை புனிதர்கள் தங்களுடைய வாழ்வில் இத்தகைய இறை அனுபவத்தை பெற்றவர்கள், வாழ்வை மாற்றி அமைத்த அந்த அனுபவங்களினால் ஆண்டவர் இயேசுவை தங்களுடைய வாழ்க்கையில் தரித்து கொண்டவர்கள், அவருடைய சிந்தனையும் போதனையும் வரித்து கொண்டவர்கள், அதையே மக்களுக்கு எடுத்துக்கொண்டு சென்றவர்கள். உலகின் கடை எல்லை வரைக்கும் வந்த சபேரியார் உட்பட. ஆக இந்த ஒரு பின்புலத்திலும் பார்வையிலும் நான் அந்தோனியாரை அணுக பார்க்கிறேன். பல வேளைகளில் அந்தோனியாரை கோடி அற்புதர் என்று புகழ்ந்து கொண்டு அவருடைய வாழ்வின் இன்னொரு பக்கத்தை காண தவறிவிடுகிறோம் என நான் நினைக்கின்றேன். அவர் எப்பொழுதுமே இத்தனை புதுமைகளை செய்தார் என்று தேடி வருகிறோமே தவிர அந்த புதுமைகளுக்கு பின்னே என்ன இருந்தது அவரிடம் என்பதை கற்றுக்கொள்ள ஒருவேளை தவறி விடுகிறோமோ என்றும் எனக்கு எண்ண தோன்றுகிறது. அவரை கொண்டாடுகின்ற பொழுது எல்லாம், பல பாடல்களை எழுதுகின்ற பொழுது எல்லாம் அவருடைய புகழை சாற்றுகிறோமே தவிர எது இந்த புகழுக்கு அவரை இட்டு சென்றது என்பதை ஆழ்ந்து சிந்திக்க தவறுகிறோமோ என்று எண்ண தோன்றுகிறது. அவருடைய வாழ்க்கையை பல முறை கேட்டிருப்போம், வரலாற்றை பலமுறை இங்கு செய்தியாக அருள நாம் கேட்டுக்கொண்டே இருந்திருப்போம். இத்தனை ஆண்டுகள் அவருடைய பாதுகாவலில் வாழ்கின்ற உங்களை விட எனக்கு அதிகமாக தெரியாது என்றுதான் நான் நினைக்கிறேன் அந்தோனியாரை பற்றி. உண்மைதானே? நீங்க தானே எல்லா வருஷமும் அந்தோனியாரை பற்றி அதிகமாகவே கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. நான் ஒரு விட மறைவுரை சொல்லுவேனா இருக்கும். உண்மைதானே? யாரும் ஆமா இல்லைன்னா அதை சொல்லுங்க. ஆமா. அப்போ உங்ககிட்ட கேள்வி கேட்கலாம் இல்லை?
சரி, அவருடைய வாழ்க்கையில் பலவற்றை கேட்டிருக்கலாம், சென்ற பல இடங்களை கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் நான் சொல்ற ஒரு இடத்தை மட்டும் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா யாருன்னு சொல்லுங்க. மோந்தே பவுலோ என்கின்ற ஒரு இடம் அவருடைய வாழ்க்கையில் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறோமா? கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ஏனென்றால் பல வேளைகள் யாரும் அதை நினைந்து பார்ப்பதில்லை. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அந்த ஆன்மீக அனுபவத்தின் அடித்தளம் கிடைத்த இடம் பெயர் மோந்தே பவுலோ. மோந்தே பவுலோ என்றால் புனித பவுலுடைய மலை என்று பொருள், குன்று என்று பொருள். எப்படி நிகழ்ந்தது? அவருடைய வரலாற்றை நான் சொல்ல தேவையில்லை. அவர் அகுஸ்தீனிய சபையில் சேருகிறார். ஆனால் அவருக்கு ஒரு ஆசை பிறக்கிறது, தான் அசிசி நகர் பிரான்சிஸ் சபையில் சேர வேண்டும். ஏனென்றால் 5 மறை சாட்சியராக இந்த அசிசியாருடைய சபையை சார்ந்த மறை சாட்சியர் மொராக்கோவில் கொலை செய்யப்பட்டு அவர்கள் எடுத்து வரப்படுகின்ற பொழுது இவர் இருந்த அந்த கோயம்பரா என்கின்ற அந்த இடத்தில் இருந்த குருமடத்தின் அருகில் இருந்த அந்த இடத்திலும் அதை கொண்டு வருகிறார்கள். அவருடைய உள்ளத்தில் ஆசை பிறக்கிறது, நான் இனி அகஸ்தீனிய சபையின் துறவியாக இருப்பதை விட நான் அசிசி நகர் பிரான்சிஸ் சபையில் சேர்ந்தால் ஆண்டவர் இயேசுவை போதித்து இவ்வாறு ஒரு மறைசாட்சி ஆகலாமே என்று ஆசை பிறக்கிறது. எனவே அவரும் என்ன செய்கிறார்? இந்த சபையில் மிக கடினப்பட்டு சேர்கிறார். தலைவரிடம் கேட்டு எடுத்து மாற்றி எடுத்து செல்கிறார். சேர்ந்தவுடன் விருப்பத்தை சொல்கிறார், நான் மொராக்கோ செல்ல வேண்டும், இஸ்லாமிய மக்கள் நாடு, அங்கு 5 கொலை உண்டார்கள், தானும் மறைசாட்சியாக கொலை உறப்பட வேண்டும் என்று அவர் விரும்பி கேட்டு அங்கு செல்கிறார். ஆனால் நடந்தது வேறு, ஆண்டவர் விருப்பம் வேறு. சென்றவுடன் அவர் நோய்வாய்ப்படுகிறார், இறந்து விடுவாரோ என்று அஞ்சி அவருடைய தலைவர் அவரை மீண்டு வர சொல்கிறார். அவர் லிஸ்பன் நகருக்கு வர வேண்டும், போர்த்துக்கல் நாட்டிற்கு. ஆனால் மீண்டும் அவர் கடலில் பயணம் செய்கின்ற பொழுது புயற் காற்றினால் செல்ல இயலாமல் அவர் என்ன நடக்கிறது? இத்தாலியில் உள்ள செசிலி என்கின்ற தீவில் வந்து அடைகிறார். தீவில் வந்து அடைந்த பிறகு அவருடைய சபை துறவி இருக்கின்ற மெசினா போகிறார். அங்கு சில நாட்கள் தங்குகின்றார். தன்னுடைய சொந்த நாட்டிற்கு செல்ல இயலவில்லை. எனவே அங்கிருந்து மீண்டும் அசிசிக்கு வருகிறார். வருகின்ற பொழுதுதான் அவருடைய உள்ளத்தில் ஒரு ஆவல் பிறக்கிறது, தனியாய் அவர் தவம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் பலர் அறிந்திருப்பார்கள். ஆனால் அவர் செல்கின்ற இந்த ஒரு சாதாரண ஒரு இடம் பலருடைய பார்வையில் அவருடைய வரலாற்றில் தென்படுவது இல்லை. எவ்வாறு ஆண்டவர் இயேசு யோர்தானிலிருந்து 40 நாட்கள் பாலைநில அனுபவத்திற்கு சென்று எதுவும் உண்ணாமல் குடியாமல் ஆண்டவருடைய விருப்பத்தை கண்டுபிடிக்க அவர் தன்னை இழந்து நின்றாரோ, அதே போன்றுதான் அந்தோனியாரும் நினைந்து பார்த்தார். தன்னுடைய விருப்பம் ஒன்றாக இருந்தது, ஆனால் ஆண்டவரோ வேறு விருப்பத்தை எனக்கென வைத்திருக்கிறார் என்றால் அது என்ன என்ற கேள்வி அவர் எழுகிறது. எனவே இந்த மலையில் தங்கி இருந்து கடும் தவத்தை அவர் மேற்கொள்கிறார். ஜெபமும் தவமும் மட்டுமே அவருடைய அந்நாட்களின் வாழ்க்கையாக மாறி போகிறது. இங்கிருந்து வெளிவருகின்ற பொழுதுதான் நிகழ்வது என்ன என்பது அவருடைய வரலாறு பின்னர் தொடங்குகிறது. நான் அங்குதான் தொடங்க விரும்புகிறேன். அப்படியானால் ஒருவர் ஆண்டவரால் தடுத்து ஆட்கொள்ளப்படுகின்ற பொழுது, ஒருவர் இறை அனுபவம் பெறுகின்ற பொழுது, வாழ்வில் கிடைத்திருக்கிற பேரான அடித்தளமான ஆன்மீக அனுபவம் பெறுகின்ற பொழுது முதலில் அவருக்கு வருவது என்ன? அவர் அந்த கிறிஸ்துவின் மறை உடலை அன்பு செய்ய தொடங்குகிறார். தூதுரையின் முதல் கூற்று அல்லது முதல் எண்ணம் அதுவாகத்தான் இருக்க முடியும். யார் தன்னை தடுத்து ஆட்கொண்டாரோ, சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்ற ஒரு கேள்வி எழுப்பினார் அல்லவா, அவரை அறிந்து கொள்வதுதான் சவுலுக்கு முதல் சவாலாகவே இருந்தது. அந்தோனியாரும் இதையே நினைந்து பார்க்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் கடவுள் ஒரு விருப்பத்தை கொண்டிருந்தால் அது என்ன? அந்த கிறிஸ்து யார்? எனவே அவர் அந்த மோந்தே பவுலோவில் இருந்து வெளிவந்தவுடன் நடப்பது என்ன? அவர் செல்கின்ற ஃபோர்லி என்கின்ற இடம், அங்கு நடக்கின்ற ஒரு குரு பட்டம் அனைவரும் கேள்விப்பட்டிருப்போம். டொமினிக்கன் சபையை சார்ந்தவர்களுக்கும் பிரான்சிஸ்கன் சபையை சார்ந்த சில துறவிகளுக்கும் அங்கு குரு பட்டம் நிகழ்கிறது. நான் ரொம்ப நேரம் எடுக்கிறேனோ, முடிச்சிடலாமா? எப்படி ரொம்ப நேரம் எடுக்கிறோம்? கொஞ்சம் கதையாக போனாலும் பிரச்சனை இல்லை தானே. பிறகு பிஷப் ரொம்ப நேரம் எடுத்தாருன்னு என்கிட்ட கோவப்படக்கூடாது. சரி, அப்போ அந்த ஃபோர்லி என்கின்ற ஒரு இடத்துக்கு போறார். அந்த குரு பட்டம் நடக்குது. நாம் அறிந்த நல்ல நிகழ்ச்சி இது.
ஆயர் வந்துட்டார். ஆயர் என்ன செய்திருக்கிறாரு, அன்றைய நாள் என்னை போல இல்லை, அங்கே இன்னொருவர்கிட்ட மறை உரை சொல்லியிருக்கிறார். வர வேண்டிய டொமினிக்கன் சபை துறவி, ஆனால் என்ன வரல. சபை தலைவர் என்ன செய்வார், பாவம், அவர் ஒவ்வொரு இடமாக சென்று கேட்கிறார், மறை உரை சொல்லுங்கள். யாருக்கு உடனடியாக சொல்ல வரும், நான் வந்துட்டேன், வந்த பிறகு என்னால் இயலவில்லை, பக்கத்தில் இருக்கிறவர்கள் சொன்னால் எப்படி இருக்கும், உடனே சொல்லுங்கன்னு சொன்னால் தயக்கம், பயம், எப்படி தயாரிப்பது உடனடியாக என்ற எண்ணம் இருக்கும். எனவே யாருமே ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்தோனியாரை பெரிதும் யாரும் அறிந்திருக்கவும் இல்லை. சாதாரண ஒரு மனிதர், அவர் முனைவர் பட்டமோ வேறு உயரிய படிப்போ படித்தவரும் அல்ல. ஆனால் இறுதியாக அவருடைய சபை தலைவர் அவரிடம் சென்று விண்ணப்பிக்கின்றார், தங்களால் சொல்ல முடியுமா? அந்த கீழ்ப்படிதல் அதுதான் தொடங்குது. அவர் சொல்கிறார், நான் சொல்லுகிறேன். எல்லாரும் இவர் என்ன சொல்வார் என்று வினோதமாக பார்க்க, அவர் அருமையான ஒரு பகுதியை, நாம் நினைந்து பார்க்காத ஒரு பகுதியை, அது கிறிஸ்துவை பற்றிய பகுதியை எடுத்துக்கொள்கிறார். அவர் சாவு வரை கீழ்ப்படிபவர் ஆனார். எங்க வருது? பிலிப்பியர்கள் எழுதிய திருமுகத்தில் 2ஆம் அத்தியாயம் 6-11. இதை தேர்வு செய்து மிக அற்புதமாக அவர் மறை உரையாற்ற அனைவரும் வியந்து போகிறார்கள். லத்தீன் மொழியில் இவ்வளவு சரளமாக, இவ்வளவு ஆழ்ந்த அனுபவத்தோடு ஆண்டவர் இயேசுவுடைய இந்த கீழ்ப்படிதலை, தன்னை இழப்பதை, ஒரு அருள் பணியாளர் தன்னை உலகிற்கு அர்ப்பணிப்பதை தர முடியுமா என்று எல்லாரும் அதிசயித்து போகிறார்கள். வெளிப்பட்டது எல்லாம் அவர் இந்த திரு அவையை, கிறிஸ்துவின் மறைவுடலான திரு அவையை அன்பு செய்ததுதான். அன்பு மக்களே, ஒரு இறை அனுபவம் முதன்மையாக எங்கே இட்டு செல்லும்? எந்த கடவுள் தன்னை அழைக்கிறாரோ, எந்த கடவுள் தன்னுடைய அனுபவத்தை தந்தாரோ, அந்த கடவுளை ஆழ்ந்து புரிந்து அறிந்து கொள்வதற்கே அது நம்மை அழைக்கிறது என்று சொல்லலாம். அவ்வாறு அவர் அதிகமாகவே இந்த கிறிஸ்துவை அன்பு செய்தார். எனவே கிறிஸ்து அவருடைய கையில் தவழ விருப்பம் கொள்கிறார். எந்த கிறிஸ்துவை அதிகமாக அன்பு செய்தாரோ அவரை துணிவோடு எல்லா இடக்கும் போதிக்க செல்கிறார். அவரை பெரிதாக ரோமைக்கோ பிற இடங்களுக்கோ அனுப்பி படிக்க வைப்பது அல்ல, அவரை படிக்கவும் இல்லை. ஆனால் அவரிடமிருந்த இறையியல் தெளிவு அவரை பேராசிரியராக அசிசி நகர் புனித பிரான்சிஸை நியமிக்கிறார். தன்னுடைய குருக்களுக்கு, குரு மாணவர்களுக்கு அவர் கற்றுத்தர வேண்டும் என பிரான்சுக்கு அனுப்பப்படுகிறார். குருமடத்தில் அவர் பேராசிரியராக இருக்கிறார். சிறந்த விதத்தில் எழுதுகிறார். சிறந்த மறைவுரையாளர். நம்முடைய மேனாள் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் சொல்வது போல, இதுவரைக்கும் நம்முடைய திரு அவையில் பார்க்கின்ற மறைவுரையாளர்களில் தலை சிறந்தவர் என்று கருதப்பட்டால் அது கண்டிப்பாக புனித அந்தோனியார் என்று சொல்கிறார். எனவே அவ்வளவு சிந்தனை தெளிவு, இறையில் தெளிவு அவரிடம் இருந்தது. அந்த இயேசுவை அவர் தன்னில் கண்டுகொண்டார். அவரை கரத்தில் தாங்கும் பேறு பெறுகிறார். இது முதன்மையான அவருடைய தூதுரை என்று கூட நாம் சொல்லலாம். இரண்டாவதாக அவரிடம் இருந்தது என்ன? யாரெல்லாம் இந்த திரு அவையை பிளவுபடுத்துகிறார்களோ அவர்களை எதிர்த்து நிற்கின்ற ஒரு சம்மட்டியாகவே அவர் இருக்கிறார். அது நாம் அறியாதது அல்ல. யாரெல்லாம் பிரிவினை கொள்கையை, இந்த திரு அவையை, கிறிஸ்துவின் திருவுடலை பிரிக்கிறார்களோ அவர்களுக்கு அவர் எதிரியாகவே இருந்தார் என்பது அவருடைய வாழ்க்கையின் சிறந்த வரலாறு. எடுத்துக்காட்டாக அவருடைய காலத்தில் இருந்த வல்டேன்சியன் தப்பறை கொள்கை என்று சொல்வார்கள். அவர் என்ன சொல்கிறார்? ஏன் திருத்தந்தை வேண்டும்? ஏன் வழித்தோன்றலாக இவ்வாறு வந்து கொண்டிருக்க வேண்டும்? இந்த அதிகாரத்தை அவர்களுக்கு யார் இருந்தது என்ற கேள்வி எழுப்பி அவர் மக்களை பிரிக்க தொடங்குகிறார். இரண்டாவதாக அவர் அருளடையாளங்களை ஏற்றுக்கொள்வதற்கு தயார் இல்லை. இன்னொன்று அவர் சொன்னது, இந்த உலகத்தை விட்டு நாம் ஒதுங்கி இருப்பதே நலம், இந்த உலக வாழ்க்கை நமக்கு தேவையில்லை, ஏனென்றால் இந்த உலகம் சாபமானது. அது கத்தோலிக்க திரு அவைக்கு எதிராக இருக்கிறது. எனவே உடனடியாக இவரையே அசிசி நகர் புனித பிரான்சிஸ் இவருக்கு எதிராக மக்களை மீண்டும் இணைத்து கொண்டு வருவதற்கு பிரான்ஸ் நாட்டின் தென்பகுதிக்கு அனுப்பிவிடுகிறார். இவர் துணிந்து அங்கு போதிக்கின்றார். பல மக்களை பிரிந்தவர்களை மீண்டும் கத்தோலிக்க திரு அவையில் கொண்டு வருகிறார். இல்லை என்றால் பிரான்சிலே தொடங்கிய அல்பிஜென்சிய தப்பறை கொள்கை ஜெர்மானிய நாட்டில் பரவி அது இத்தாலியிலும் கால் ஊன்றியது. பல மக்கள் பிரிந்து செல்ல தொடங்கினார்கள். அவருடைய தலைவர் எங்கு அனுப்புகிறார்? இத்தாலிக்கு அனுப்புகிறார்.
உடனடியாக செல்கிறார். ரிமினி எனப்படுகின்ற கடற்கரை நகரம் நான் சென்றிருக்கிறேன். அவர் அந்த நகருக்கு செல்கிறார். அங்கு சென்றால் மக்கள் ஆலயத்திற்கு வருவதற்கு பதிலாக சூதாடி கொண்டிருக்கிறார்கள், விளையாடி கொண்டிருக்கிறார்கள், கடவுளை பற்றி எந்த ஒரு கருத்தும் இல்லாது வாழத் தொடங்குகிறார்கள், பிறரை அவர் இழுத்துச் செல்கிறார்கள். இந்த ஒரு சூழலில் அவர் துணிவாக போதிக்க தொடங்குகிறார். இந்த அல்பிஜென்சியனிச தப்பறை என்பது எதுவாக இருக்கிறது? ஆண்டவர் இயேசுடைய மானுட உடல் ஏற்றல் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படி கடவுள் உடலாக இந்த உலகத்தில் வர முடியும்? இந்த உடல் என்பது மோசமானது, குழந்தை பேறு என்பது மோசமானது, திருமணம் என்பது தவறானது என்பதையெல்லாம் போதிக்கின்ற ஒரு தப்பறை கொள்கையை இவர் எதிர்த்து நிற்கிறார். கிறிஸ்தவ அந்த நெறிமுறைகளையும் படிப்பினைகளையும் மக்களுக்கு கற்றுத் தருகிறார். மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் நமக்கு அவருடைய வாழ்க்கையில் தெரிந்தது போல அவர் மிகவும் விசனப்பட்டு கடற்கரையை நோக்கி செல்கிறார். அங்குள்ள மீன்களுக்கு போதிக்க தொடங்குகிறார். அவை ஆவலோடு கேட்டதாகவும் இதை கண்ட மக்கள் மனம் திரும்பியதாகவும் அவரை நாடி வந்ததாகவும் அவருடைய வாழ்க்கை சரிதம் சொல்கிறார். கிறிஸ்துவை அறிந்தார், ஆழமாக அறிந்தார், அவரை தன்னுடைய கரத்தில் ஏந்தினார். திரு அவை கிறிஸ்துவின் மறைவுடல் அன்பு செய்தார். இந்த மறைவுடலை யார் பிரிவுபடுத்தினாலும் அவர்களை எதிர்த்தார். புனித அந்தோனியார் தூதுரையாக இதையே அவர் கொண்டு சென்றார். அவருடைய அடித்தள அனுபவமான இறை அனுபவத்திலிருந்து வெளிப்பட்டது. மூன்றாவது, அன்புமிக்கவர்களே, இந்த இறை அனுபவம் ஒருவரை எதுவரைக்கும் விட்டு செல்லும்? அவரை கிறிஸ்துவை இந்த உலகத்தில் காண்பதற்கு இட்டு செல்லும். யாரில் காண்பதற்கு இட்டு செல்லும்? எல்லா மனிதரிலும், இயற்கையிலும். ஆனால் குறிப்பாக ஆண்டவருடைய இதயத்தில் இருக்கின்ற ஏழையரில் காண்பதற்கு அவரை இட்டு செல்லும். எல்லா மனிதரிலும் ஆண்டவரை காண்போம். ஆனால் அந்த ஆண்டவர் பசியோடு இருக்கிறவரில், தாகமாக இருக்கின்றவரில், அந்நியராய், அகதியாய், ஆடையின்றி, மூன்றாம் பாலினத்தவராய், முதியோராய், மாற்றுத்திறனாளியாய், படிப்பதற்கு வாய்ப்பில்லாத ஒரு ஏழை இளைஞனாய், வேலை தேடி அலைகின்ற ஒருவராய், புலம்பெயர்ந்து செல்கின்ற ஒருவராய் இந்த ஆண்டவரை எப்பொழுது ஒருவர் காண்கிறாரோ அந்தோனியார் அவ்வாறு கண்டுகொண்டார். சென்ற இடங்களிலெல்லாம் ஏழைகள் மேல் தனிப்பட்ட அன்பு கொண்டிருந்தார். அது குடிசை என்றாலும், வறிய வீடு என்றாலும், வறுமையான சூழலில் வாழ்ந்தவர்கள் என்றாலும் நாடி சென்றால் லிமோஜ் என்கின்ற ஒரு இடத்திற்கு அவர் சென்றது அவருடைய வரலாற்றில் நாம் வாசித்திருப்போம். ஏழை ஒரு பெண் இத்தகைய உயரிய ஒருவர் என்னுடைய வீட்டுக்கு வருவாரா என்று தேடி சென்று அவரிடம் கேட்கின்ற பொழுது மறைவுரை ஆற்ற வந்திருந்த இந்த புனிதர் அவருடைய வீட்டிற்கும் செல்கிறார். பலர் அதிசயிக்கிறார்கள். செல்லுகின்ற பொழுது அந்த பெண்ணுடைய வீட்டில் அதிகமான பொருட்கள் இல்லை. அருகிலிருந்த வீட்டிலிருந்து அவர் கடன் வாங்குகிறார். அது கண்ணாடி குவளையும் நல்ல விலை உயர்ந்த பொருட்களையும் வாங்கி அவருக்கு பரிமாறுகிறார். தவறாக நினைத்து விடக்கூடாது என நினைக்கிறார். நம்மில் சிலர் இருப்பது போல, திருமணத்திற்கு சென்றால் கழுத்து நிறையாக தொங்க வேண்டும் என்பதற்காக தங்க ஆபரணங்களை பக்கத்து வீட்டிலிருந்து கடன் வாங்குவது போல அவரும் அவ்வாறு செய்தார். ஆனால் என்ன நிகழ்கிறது? அந்த பெண் அவ்வாறு பரிமாறுகின்ற பொழுது விலை உயர்ந்த ஒரு கண்ணாடி கோலை கீழே விழுந்து சுக்கு நூறாய் உடைகிறது. அவருடைய மனம் உடைந்தது இல்லையோ, அந்தோனியாருடைய மனம் உடைந்து போகிறது. என்ன செய்வார்? பிறரிடம் கடன் வாங்கி ஒரு பொருள் உடனடியாக புதுமை செய்ததாக அவருடைய வரலாறு நமக்கு சொல்கிறார். இல்லை என்றால் அவர் மிகவும் நேசித்த பதுவை, அவரை மிகவும் நேசித்த பதுவை பேரு நகரம், அந்த நகரத்திலே ஏழையர் பலர் இருந்தார்கள். செல்வர்கள் வட்டிக்கு விட்டிருந்தார்கள். கொடுக்க முடியவில்லை என்றால் வீட்டை எடுத்துக்கொண்டார்கள், கைது செய்தார்கள், நிலங்களை களவாடினார்கள். ஏழையர் பிச்சைக்காரர்களாகவும் பிச்சைக்காரர்கள் புலம்பெயர்ந்தவர்களாக மாறத் தொடங்கியதை கண்டார். எனவே அவர் அந்த நகரத்தினுடைய கதவுகளை தட்டினார். அரசு அதிகாரிகளிடம் பேசினார். இவர்களுக்கு முதலில் சட்டம் வேண்டும். யார் அதிகமாக வட்டி வாங்குகிறார்களோ, யார் மக்களை துன்புறுத்துகிறார்களோ அவர்களை நீங்கள் துன்புறுத்த வேண்டும், கைது செய்ய வேண்டும் என்று கேட்டார். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல, பல முறை. ஆனால் நிகழவில்லை. இறுதியாக அவர், நாம் அறிந்தது போல, ஜூன் மாதம் 13ஆம் நாள் 1731ஆம் ஆண்டு இறக்கின்ற அந்த நாளிலே அந்த நகர சபையானது கூடி அந்தோனியாருடைய இந்த விருப்பத்தை நிறைவேற்றியது. ஏழையருக்கான சட்டம் என்று வரையறுத்தது. அவருடைய உள்ளத்தில் ஏழையர் இருந்தார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசுடைய உள்ளம் ஏழையருக்கானது. ஆக ஒருவர் இறை அனுபவம் பெற்றார்.
அவர் கிறிஸ்துவின் மறை உடலான திரு அவையை நேசிக்கிறார். திரு அவையை பிரிந்து விடாதபடி காக்கின்றார். அந்த திரு அவையிலும் யார் எளியவரோ ஏழையவரோ அதில் தான் அவர் இயேசுவையை எப்பொழுதும் கண்டுகொள்கிறார். உங்களுக்கு இத்தகைய இறை அனுபவம் இருக்கிறதா? எப்போதாவது நீங்கள் நான் இந்த இயேசுவை சந்தித்திருக்கிறோம் என்று உறுதிபட சொல்ல முடியுமா? எத்தனை ஆண்டுகள் கத்தோலிக்க திரு அவையில் இருந்தாலும் என்றாவது ஒரு நாள் பவுலை போல, புனித அகுஸ்தினை போல, புனித அந்தோனியாரை போல, புனித இஞ்ஞாசியாரை போல, புனித பிரான்சிஸ் சவேரியாரை போல ஆண்டவரும் என்னை ஆட்கொண்டார். அவருடைய பேரன்பே என்னை ஆட்கொண்டிருக்கிறது. அவரால் நான் வாழுகிறேன். அவர் வாழுகின்ற திரு அவையை நான் நேசிக்கிறேன். அவர் அன்பு செய்த ஏழையரை நான் அன்பு செய்கிறேன் என்று சொல்ல இயலுமா? அந்தோனியார் செய்தார். அவருடைய மக்கள் நாம் செய்ய முயல்வோம்.